சதாகாலமும் நமது தேவன் மரணப்ப. இன்றைய தினத்துல நம்மளோட ஜப கூடுகையினுடைய நாள். இந்த தினத்துல நம்ம மத்தியில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர் ஸ்ரீ டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களை ஆன்லைன் ஜப ஐக்கியத்தின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஆன்லைன் ஜப ஐக்கியத்தினுடைய ஆரம்ப ஜபத்தை சகோதரி வனஜா டேனியல் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவாதி தேவனே, இந்த அருமையான சாயங்கால ஒரு ஜெப கொடுக்கையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்கள், பாடல்கள், ஆண்டவரே, இன்னும் தியான வேலை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்க வந்து இருந்தா போதும் ராஜா, எல்லாம் சீராக நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்பா. இதனால உண்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது ஆண்டவரே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதன்படியாக நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற உமது அடியானை நீர் மறைத்து உம்முடைய குரலை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தாட்ஸ் ஆண்டவரே, அதை குறித்து நீர் என்னென்ன எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறோம் அதெல்லாம் அவர்கள் மூலமாக வெளிவர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் இன்றைக்கு விசேஷமாக நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு அதன்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் கட்டளையிட போயிருதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் மர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே அவர்களை எல்லா தடைகளையும் நீக்கி நீங்க கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் உங்களுடைய செவியை வந்து அடையத்தக்கதாக எங்களிலே இருக்கிற ஒருவேளை ஏதாவது ஒரு குறைகள் ஆண்டவரே உம்முடைய செவியை நீர் அடைத்துக் கொள்ளும்படியாக எங்களிலே காணப்படுகிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் தயவு செய்து நீர் மன்னித்து ஆண்டவரே நீர் மறந்து எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாக நீர் எங்களை நீர் இப்பொழுது நீர் உம்மோடு கூட நீர் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனிடத்திலே பிள்ளைகள் வந்திருக்கிறது போல நாங்கள் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் தகப்பன் ஆண்டவரே அவர்களை புறக்கணித்து தள்ளுகிறது இல்லை. அதே போல ஆண்டவரே உம்முடைய மார்பிலே வந்து இணைந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய பாதங்களை ஆண்டவரே கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து ஆண்டவரே அண்டி கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதி தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய அப்பா எங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உணரத்தக்கதான் கிருபை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தினார். புதிதனம் மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வேத பகுதியை சகோதரி கிறிஸ்டி சாலமன் அவர்கள் வாசிப்பார்கள். Praise the Lord. வாசிக்க வேண்டிய வேத பாடம் நம்பர்ஸ் என்னாகும் 27 verses 6 to 11. Thank you. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலபியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறதை சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமார்த்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென். ஆமென். நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் இந்த சிறப்பு பாடலை ஏறெடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம்
எனக்கு இன்று உண்டு. கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. கால்கள் வழுவாமல் காத்திடுவார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் வழுவாமல் காத்திடுவார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. கர்த்தாவே நீரே எனது பங்கு. உம் வசனம் கை கொள்ளுவேன். கர்த்தாவே நீரே எனது பங்கு. உம் வசனம் கை கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீரே என் அடைக்கலமே. உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீரே என் அடைக்கலமே. கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. ஆமென். ஆமென். சிறப்பு செய்தியாக மத்தியில சகோதரி ஸ்ரீ டேனியல் அவர்கள் வந்து செலோதேபியன் குமாரத்திகள் என்ற தலைப்பில் இன்றைய தினத்துல தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஆன்லைன் ஜெபக்குழு ஐக்கியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குரல் கேட்குதா? கேக்குது. கேக்குது மாமா. ஆமென். அல்லேலூயா. நாம் கடந்த 2 மாதங்களாக வேதத்திலே பெயர் எழுதப்படாத மக்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். ஆக்சுவலா சொல்ல போனாக்கா இந்த மாதத்திலிருந்து பெயர் எழுதப்பட்டு ஆனால் மிகைப்படுத்த முடியாத சிலரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆக்சுவலா சொல்ல போனா இன்றுதான் அந்த முதல் செய்தி அல்ல. ஏன்னா 2 மாசம் முன்னாடி, அதாவது மே முதல் ஜெப நாளிலே 2ஆம் தேதி அந்த முதல் ஜெப நாளிலே சுசி பிரகாஷ் ஐயா அவர்கள் நம்ம இடத்திலே பிரசங்கம் செய்தார்கள். அவர்கள் சொன்னது வந்து தீத்திக்கு என்ற பெயர் கொடுக்கப்பட்ட ஒரு சீஷன், ஆனால் மிகைப்படுத்தப்படாதவன், அவனை குறித்து நம்மளோட தியானித்தார்கள். ஆகையால் என்னுடைய தியானமானது 2வது தியானம் தான். ஆனால் இந்த டீமுக்கு வந்து நம்ம அதை முதல் ஞானமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதம் முழுக்கமாக நம்ம இந்த மாதிரி அந்த வேதத்தில் பேர் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பேர் வழியுடைய ஊழியத்தை குறித்தோ அவருடைய சிறப்பை குறித்தோ எந்த விதத்திலும் தெரியப்பட்டதில்லை. அதை நம்ம மெய்யப்படுத்தி நம்ம காட்டும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது கூட நம்ம கர்த்தருடைய பாத்திரை காத்திருந்து இந்த செலோப்பியாத்தின் குமாரத்தின் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போம்.
கிருபன் தேவனே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாள் செய்தி கொடுக்க முடியுமோ முடியாதோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்து செய்தி ஆயத்தப்படும்படியாக கிருபை ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரை அடிமை இந்த ஊழியத்தில் இன்னும் அதிகம் பயன்படுத்த முடியாது. இதுக்கு எல்லா பலனும் மாறி பரிபூர்ண சூட்டை பெற்ற முடியாது கற்று கிருபித்தாரும். இந்த ஊழியத்தை சிறப்பாக நடந்த கிருபித்தாரும். எந்த தடையும் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய கை பலத்திற்கு வருகிற தடைகளோ அல்லது ஆண்டவரே நாங்கள் இந்த எந்த விதமான இன்டர்நெட் ப்ராப்ளமோ அல்லது மைக் ப்ராப்ளமோ ஒன்று வராதவர்களுக்கு அதை பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை தெளிவான முறையிலே எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக எல்லோருடைய ஸ்பீக்கரும் நன்றாக வேலை செய்யவும், அது மூலமாக என்னுடைய அடிமையுடைய இந்த மைக்கோடு நன்றாக வேலை செய்து தெளிவான முறையிலே வார்த்தைகளை கேட்கிறது ஜெபிக்கிறோம். ஆவியானவர் துணை புரியும். என் சொந்த பலத்தில் அல்ல, ஆவியானவர் பலத்தை நம்பி வந்திருக்கிறேன். நாங்கள் நீர் அந்த பலத்தை கொடுத்து விளையாடுவதே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்துக்கு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இந்த காலத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஒரு தெளிவான முறை கொண்டு கூட கொடுத்தார். இயேசு புத்தகத்திலே சிலோபத்தியன் குமார்த்திகளாகிய அந்த மக்களுடைய பேர் போட்டிருக்கு பார்த்துருக்கோம். அவங்க பேர் வந்து மிக்லால், நோவாள், ஓக்லால், மில்காள், திருசாள் என்று அந்த பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 5 பேரும் இவளை குறித்து அநேக இடங்களில் குறிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. இவள் மூலமாக ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் விடுவித்துக் கொடுத்தார், ஒரு சட்டத்தை விடுத்து கொடுத்தார். அநேக இடங்களில் வந்து சட்டங்கள் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதை பார்க்குறோம். இப்பொழுது கூட அநேக சட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தா பெண்களுக்கு தடையாக இருக்கிற சட்டங்கள் நிறையா இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க பெண்கள் இது செய்யறோம் அது செய்யணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால் செயல்படுத்த முடியலை. ஏன்னாக்கா சட்ட திருத்தங்கள் சரியாக செயல்படவில்லை, ஆகியால் அது சட்டம் மாறவில்லை. இன்னொரு பொறுத்தல் பார்த்தோம்னாக்கா பெண்கள் தேவையற்ற விதமான பொறுப்பை எடுத்துக்கொண்டு சுதந்திரம் எடுத்துக்கொண்டு அவர் அதன் நிமித்தமாக கேட்கலையா? கேக்குது. இப்போது கூட நம்ம இந்த செலோப்பியத்தின் குமார்த்திகள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் குறித்து ஏற்கனவே 26ஆம் அதிகாரத்திலேயே நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. அவளை குறித்து அவர்கள் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படியாவது வந்து நம்ம இந்த அந்த மனாசே குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். அவளை குறித்து நம்ம பார்ப்போம்னாக்கா அந்த அதிகாரி இந்த 27ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த இடங்களை பார்க்கும் பொழுது யோசேப்பின் குமாரன் ஆகிய மனாசேன் குடும்பத்திலிருந்து பிறந்திருக்காங்க. அந்த மனாசே குடும்பத்தில் வந்து அந்த செலோப்பேத்தி என்ற அந்த ஒரு மனிதருக்கு மாத்திரமே அந்த அவருடைய புத்திரனுக்கு குமார்த்திகள் வந்து 5 பேர் இருந்தார்கள். அந்த 5 பேரும் வந்து அந்த 5 பேரும் வந்தாங்க. அந்த 5 பேரும் வந்து தவிர அவளுக்கு ஆண் குழந்தை கிடையாது. இப்போ நியாயப்படி சட்டப்படி அந்த கால சட்டப்படி பார்த்தாக்கா மனாசே குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறதான சிலோப்பியாத் என்ற அந்த மகனுடைய குடும்பம்தான் மனாசே குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பலகாக இருந்தது. ஆனால் சட்டப்படி பார்த்தால் அவளுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்க முடியாது. ஐயால் அவங்க அந்த சுதந்திரத்தில் பிரவேசிக்க முடியாது. அது என்ன ஒரு பிரச்சனைனாக்கா இந்த இடத்துல வந்து இந்த அதுக்கு பிறகு அதுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் நடத்த கொண்டு வரப்படும் நேரத்தில் நிறைய பேர் வந்து அதிகமாக பாவங்கள் பண்ணி அதை பற்றி அவங்க தண்டனை அனுபவித்து யாருமே அந்த விதமாக அந்த குறிப்பிட்ட அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாதபடி தடை பண்ணப்பட்டு விட்டார்கள். அப்படி தடைப்பட்டு விட்டபடினால் இனி இதுக்கும் மக்கள் மத்தியில் தான் அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மனாசே குடும்பத்தில் வேறு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த எண்ணத்தில் வந்து இந்த 5 பெண்களும் என்ன பண்ணாங்க, ஆசிரியர் கூடத்த வாசலில் வந்து மோசே கிட்ட போய் அவங்க ஒரு முறையிடுறாங்க. எலியாசருக்கு முன்பாக மோசேயும் எலியாசர் 2 பேர் இருக்காங்க. முன்னாடி வந்து பிரபுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வனாந்திரத்தில் வந்து எங்கள் தகப்பா மறித்து போயிட்டாரு. அவர் வந்து கோராக்கு விஷயம் இன்னும் வித்தியாசமானது. ஏன்னா கோராக்கு வந்து பயங்கரமான மோசைக்கு எதிர்த்து நின்ற மகன், அவனை
கர்த்தர் தான் அழித்திட்ட பூமி வந்து திறந்து அவனை விழுங்கி போட்டது. ஆகையால் அவனுடைய கோத்திரத்திற்கு யாருமே அந்த கானான் தேசத்தை பிரவேசிக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் இவர்களுடைய தகப்பன் வந்து நார்மலாக பாவத்தில் மறுத்தான் போட்டிருக்க இந்த இடத்துல. பாவத்தில் மறுத்தானாக்கா பாவம் செஞ்சு எல்லாம் மறிக்கிறது மறுத்தான் வேணும். எல்லாம் பாவம் செஞ்ச மக்கள் ஆகிய மறுத்தான் போக வேண்டும். ஆகிய அவரும் நேச்சுரல் டெத்து தான் அவருக்கு வந்தது. ஸோ ஆனால் அவளுக்கு ஒரு குமாரன் கிடையாது. ஆகையால் நான் வந்து நாங்கள் தான் 5 பேர் தான் இப்போ பெண் குழந்தை இருக்கோம். நாங்கள் தான் அந்த வருஷத்தை வந்து வித்தியாசம் பண்ண முடியும், அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு வந்து அந்த காணியாட்சியில் பொறுப்பு கிடையாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மோசேக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா அப்போ இருக்க ஒரு சட்ட திருப்பி பார்த்தாக்கா பெண்களுக்கு அந்த காரியம் அதிகமே கிடையாது. ஐயால் மோசே போய் ஆண்டவர் தான் கேட்குறாரு. உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம இதில் பார்க்குறோம். 7ஆம் வசனத்தில் செருபேத்தின் குமார்த்திகள் சொல்றது சரிதான், அவளுக்கு அவள் தகப்பனுடைய சுதந்திரத்துள்ளே சுதந்திரம் கொடுக்கத்தான் வேண்டும், அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்கள் கிடைக்கும்படி செய்வாயாக என்று கட்டளையிட்டார். இதோடு சேர்த்து வந்து அவர் தொடர்ந்து இன்னும் சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்னன்னாக்கா ஒருவேளை இப்படி மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒரு குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவனுடைய குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும், குமாரத்தியும் இல்லாது இருந்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும், சகோதரம் இல்லாது இருந்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும், அது அங்கிளுக்கு கொடுக்கணும். அப்படி அந்த தகப்பனுடைய சகோதரர் கூட இல்லாமல் இருந்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் வருஷத்துல அவனுக்கு கிட்டன உறவு முறை யாராக இருந்தாலும் அவனை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திர சட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ரூத்தில் நம்ம வயசு வாசிக்கிறோம். அந்த அங்கே இருக்குதான அந்த அந்த ரூத் காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே கூட அவன் வெயிட் பண்ணான், யாரும் சுதந்திரவாளி இருக்கிறானா, கோவாஸ் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, சுதந்திர உறவான முறையாக தான் அவன். ஆனால் இவருக்கு முன்னாடி இன்னும் நெருங்கிலும் இருக்கானா, அனந்தமிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த காத்திருந்து பார்த்தான். இப்போ யாருமே இல்லாத பொழுதுதான் அவன் சந்தோஷமா வந்து ஏற்றுக்கொள்ள பார்க்குறோம். இப்படியாக கர்த்தர் வந்து இந்த சுதந்திரத்தை அவர் எப்படி சம்பாதிக்கணும்னு நியமித்து வைத்தார்னா, இந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா அநேக வேளைகளில் இந்த சுதந்திரம் இருக்குது நம்ம சட்டப்படி, அதாவது நம்ம என்னதான் இருந்தாலும் வேத சட்டம் போட்டிருந்தா கூட என்ன இருந்தாலும் நம்ம பூலோக சட்டத்துக்காக நம்ம அடிப்படை ஆக வேண்டியிருக்கிறது. இந்த பூலோக சட்டத்தில் சட்டத்தில் வந்து சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வேதத்தின் படி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஐயால் அதை உண்மையாக நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஐயால் இந்த இடத்துல வந்து அது ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் வந்து மனுஷனுடைய விருப்பத்துக்காக போடப்படவில்லை, அதை வந்து கர்த்தருடைய விருப்பத்துக்காக ஏற்படுத்தப்படுது. கர்த்தருடைய விருப்பம் வித்தியாசமா இருக்குது. விசேஷம் பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திரனும் போது சேஷ்ட புத்திரனுக்கு வந்து இரட்டிப்பு பங்கு உண்டு. ஒரு தகப்பு சுத்தம் தான் சொத்துல வந்து இரட்டிப்பு பங்கு வந்து தேசபுத்திரன் கொடுக்கணும். கர்த்தர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னாக்கா அதை மாத்திட்டாரு. ஏசா யாக்கோபு 2 பேரும் தெரியும், யாக்கோபுக்கு தான் இரட்டிப்பு பங்கு கொடுத்தாரு, ஏசா கொடுக்கல. ஈசாக்கு இஸ்மவேல் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய மகன் தான், ஆனாலும் ஈசாக்கு தான் அந்த இரட்டிப்பு பங்கை கொடுத்து விட்டார். அதே மாதிரி ரூபன் அவன் தான் மூத்த மகன். நியாயப்படி போனாக்கா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமாக ரூபன் தான் போகணும். ஆனால் கடைசியில் பார்த்தாக்கா யோசேப்புக்கு தான் போயிடுச்சு. இது கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு. அவன் வந்து கடைசிக்கு முந்தின மகன், இளைய மகன் தான். ஆனால் அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாத பங்கு முழுவதுமாக கர்த்தர் கொடுத்துட்டு பார்க்குறோம். அதே மாதிரி மனாசே எப்ராஹிம் 2 பேரையும் யோசேப்புடைய பிள்ளைகள். இந்த 2 பேரில் வந்து மூத்தவனுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பினான், விரும்பினான். ஆனாலும் கர்த்தர் இளையவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அதே விதமாக பட்டத்தில் பார்க்கும் பொழுது எலியாப்பு வந்து தாவீதோட பெரிய பையன், பெரிய அந்த குடும்பத்தில் மூத்த மகன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், தாவீதை தெரிந்து கொண்டார். அதே விதமாக தாவீது பிள்ளைகளை பார்த்தோம்னாக்கா சாலமோன் வந்து கடைசி பையன், மூத்த பையன் அதோனியா கொடுக்க வேண்டிய அந்த ராஜபாரத்தை சாலமோன் கையிலே கொடுக்கப்பட்டுருச்சு. இப்படி கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். அவர் வந்து அவருடைய தேர்ந்தெடுப்படியாக யாருக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்க முடியுமே தவிர அந்த 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 டிவைன் ஜஸ்டிஸ்க்கு எதிர்த்தாப்ப எந்த மனுஷோட டிசிஷன் இருக்க முடியாது என்பதை பார்க்குறோம். யாத்திராகமம் 4ஆம் 27 வசனம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே நீ பார்வனுடைய சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். நல்லா வசதி பாருங்க, இஸ்ரவேல் சேஷ்ட புத்திரன் கிடையாது, யாக்கோபு சேஷ்ட புத்திரன் கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் பெயர் பெற்றுக்கொண்டு இந்த அந்த குடும்பம் முழுவதுமாக சேஷ்ட புத்திரன் என்ற ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இது மிகுந்த அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது வந்துட்டு இருக்கு.
இப்போ உலகத்தில் எல்லா மக்கள் மத்தியிலையும் சில மக்களுக்கு சிறப்பான ஒரு பங்கு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அவர் ஃபெர்டிலிட்டி இருக்குது. நாட்டில் எத்தனையோ கர்த்தரோட ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிற அங்கே போய் பார்த்தா தெரியும், நிறைய ஆசீர்வாதம். என்ன இங்கே நம்ம நாட்டுக்கு மாதிரி காரியம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து சின்ன நாடு தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதம் அதிகமாக கிடையாது. ஏன்னாக்கா சேஷ்ட புத்திரன்ற ஒரு ஸ்தானத்தை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு. சரி, இப்போ நம்ம ஃபர்தராக பார்த்தோம்னாக்கா அடுத்த செயல்படுது கர்த்தர் அந்த சுதந்திரம் பார்த்தோம்னாக்கா என்ன ஆகுமா 36ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. கர்த்தர் செலத்தியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தை கட்டிடுறாவது, அவர்கள் தங்களுடைய இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் பிதாவின் கோத்திரத்தாரின் மாத்திரம் அவர் விவாகம் செய்ய வேண்டும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார். அது என்ன கண்டிஷன்னாக்கா, இந்த செலத்தியாப்பின் குமார்த்திகள் வந்து அங்கே அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இன்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த இருக்க அந்த புரியாத மக்கள் மத்தியில் இருக்க ஆண்களை பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனையோ கிறிஸ்துவ மக்கள் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம நெஹேமியாவில் பார்க்க முடியும். அங்கெல்லாம் அதே பேர் வந்து அவர் தட்டி கட்சியாருன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, கர்த்தரோடு வந்து இந்த சுதந்திரம் கட்டாயம் கொடுக்கப்படும், மனாசே குடும்பத்துக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு கண்டிஷன் மாத்திரம் என்னன்னாக்கா, திருமண சுதந்திரம் கிடையாது. இந்த உண்மையை நிறைய நேரங்களில் வந்து நம்ம குடும்பங்களை நம்ம யோசித்து பார்க்கறது கிடையாது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான காரியம் சொன்னாக்கா, கர்த்தருடைய சுதந்திரம் என்பது அவருடைய அந்த ஆண்கள் கையில் தான் சுதந்திரம் இருக்கிறது தவிர பெண்கள் கையில் சுதந்திரம் கிடையாது. இதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிரி வம்சாவளி பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதை வந்து அந்த வம்சாவளி போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 5 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 5 குடும்பத்தில் இருக்க பெண்களும் வந்து புறஜாதி பெண்கள், ஆனாலும் அவருடைய கணவன்மார் யூத கோத்திரத்தார் ஆகிய அவருடைய பிள்ளைகள் யூதர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இதுதான் பிப்ளிக்கல் ஃபேக்ட். அந்த உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறோம், இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்க்காக வந்து மேரேஜ் பண்ண பிள்ளைங்களை வந்து நம்ம தட்டி கழிச்சிடலாம். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, அவங்க கிறிஸ்தவ இருந்தாங்கன்னாக்கா, கிறிஸ்தவ தந்தைக்கு பிறந்தால் அவர் கிறிஸ்தவர்கள் தான், அது சந்தேகம் இல்லை. அப்படி நம்ம பிப்ளிக்கல் கான்செப்டில் தான் நம்ம வளர இருக்கணும் சொல்லி கர்த்தர் நியமித்து கொடுத்தார். கர்த்தருடைய சட்டம் நான் கொடுத்த சட்டம் கிடையாது. அபிதமாக தேவன் அந்த சட்டத்தை நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையே நிரூபித்து காண்பித்தார். அங்கே வந்து 5 பெண்களும் கூட, இந்த 5 பெண்களும் புறஜாதி பெண்கள் தான். மோவாபியர் இருந்தாங்க, அப்புறம் வந்து ஈத்தி இருந்தாங்க, இப்படி பலர்கள் இருந்தாங்க. அவங்க மத்தியில் அந்த பெண்கள் இருந்தால் கூட அவருடைய ஆண்கள் இயேசுவினுடைய கோத்திரமாகிய இஸ்ரவேல் கோத்திரம் இருந்தபடியால், யூத கோத்திரம் இருந்தபடியால் அவருடைய யூதராக இருந்து இயேசுவும் யூதராஜ சிந்தமாக எடுத்து கொள்ளப்படுகிற பார்க்குறோம். ஸோ அந்த விதமான காரியத்தை நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்துறாரு. 16ஆம் வசனத்தை பார்க்குறோம். செலோபேத்தின் குமாரத்திலாகிய மிக்லால், திர்ஷால், ஓக்லால், மில்கால், நோவாள் என்பவர்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவங்க குடும்பத்திலேயே விவாகம் பண்ணிட்டாங்க. ஆகையால் அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணபடியால் அவருடைய சுதந்திரம் அவருடைய பிதா வம்சமான கோத்திரத்தோட இணை இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த குடும்பத்தை கோத்திரத்தை கெடுக்காமல் பார்த்து கொண்டார்கள். அதான் முக்கியமான காரியம். அதாவது பெண்களுக்கு சொந்தம் இருக்குது, சொத்து சொந்தம் இருக்கிறது, சிவில் ரைட்ஸ் இருக்குது. அதே வழியில் அந்த பர்சனல் டச் ஆஃப் காட்லி டச் வந்து இருக்கணும். ஆகையால் வேதத்தில் போட்டிருக்கு, அவிசுவாசத்தோட நீங்கள் பிணைக்கப்பட போட்டிருக்கு. பிணைக்கப்படக்கூடாது தான். ஆனால் பிணைக்கப்படும் பொழுது என்ன முக்கியம்னாக்கா, ஒன்று நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், பேர பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் டெடிகேட் பண்ணணும். அந்த டெடிகேஷன் இல்லாமல் அவர் இந்துக்களாக மாறினாங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. ஆகையால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மேரேஜ் காரியங்களை பண்றாரு. ஆனால் இப்போ இதில் பார்த்தா 2 விதமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று கர்த்தர் நியமித்த சட்ட நியமனங்கள். மனுஷன் வந்து தன் வசதிக்கத்தை அந்த நியமனம் மாற்றிடுறான். ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுத்த சட்டங்கள். ஆனால் சபையோட வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக, வசதிக்கு ஏற்ற விதமாக சட்டங்களை மனுஷன் மாற்றுறான், பூலோக சட்டமாக மாற்றிடுறான். இப்போ மோசேயுடைய காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து எத்ரோன்ட்டு அவனுடைய மாமனார் வர்றாரு. அவர் வந்து 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. மோசையை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வந்து அந்த அவனுடைய எல்லா பிள்ளைங்களாம் நியாயம் தீர்த்துட்டு இருந்தான். நியாயம் தீர்க்க சட்டம் அவன் கையில் இருந்தது. எத்ரோ அதை பார்த்து, என்னப்பா காலையிலேருந்து சாயங்காலம் நின்றுட்டே இருக்க, எல்லாம் வந்து உரையிடுறாங்க, நீ நியாயம் பண்ணிட்டு இருக்க, இது சரியல்ல. நீ என்ன பண்ணு, கோத்திரத்துக்கு சில பேர் தேர்ந்தெடுத்துக்கொள்ளு, நீ அவங்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டு உங்களுடைய எலெக்ஷன் வை, இந்த எலெக்ஷன் மூலமாக சில பேர் சேர்ந்து கொள், அவர்கள் வந்து உனக்கு பதிலாக அவர்கள் வந்து அந்த
அவங்களுடைய நியாய சட்டத்தை அவளுக்கு அதாவது இந்த நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னாக்கா கட்ட பஞ்சாயத்தை பண்ணட்டும், கட்ட பஞ்சாயத்து தலைவரை ஏற்படுத்தி கொடுத்தா வச்சு பார்க்கலாம். இது கத்தர் அனுமதிக்கவில்லை, கத்தர் அனுமதிக்கவில்லை. எத்தனுடைய காரியம் இது? அநேக பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்பொழுது மோசே மாமனார் ரொம்ப கீழ்புஞ்சிட்டான்னு சொல்லு. எத்தனோ கத்தருடைய பாதனை கிடையவே கிடையாது. என் கூட வாங்க சொன்னா இல்லை நான் மாட்டேன் போயிட்டேன்னு சொல்லி திருப்பி அவன் பொருளாதி மக்கள்கிட்ட போயிட்டான். அவன் ஸோ அவன் பொருளாதி மக்கள் சார்ந்தவன் தான் எத்ரோ. ஐயா அந்த எத்ரோ வந்து நம்ம அவன் கொடுத்த அந்த பிலாசபியை பின்பற்றக்கூடாதனால இந்த காலம் வரையும் நம்ம அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். கத்தர் என்ன செஞ்சாரு? யாத்திரை 18ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து ஒரு 70 பேர் தேர்ந்தெடுத்து அவர் மேலே மோசேக்கு இந்த ஆவியை வைத்து நீங்கள் அதாவது கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 70 பேர் மாத்திரமே மோசேக்கு பிரதிநிதிகளாக ஊழியம் பண்ணா சொல்றானே தவிர எத்தனை விஷயமாக அந்த ஓட்டெடுப்பின் விதமாக வருகிற மக்கள் மூலமாக நீங்க ஆட்சி செய்யப்படக்கூடாது, நிர்வகிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் அதை தடுத்து போட்டார் பார்க்கிறோம். ஆனா இந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம சரியா ஃபாலோ பண்றது கிடையாது. உலக ஜனநாயக அரசியல் இருக்கு பாருங்க, அந்த தேர்தலை நம்ம சபையில கொண்டு வரோம். அது சரியானது கிடையாது. ஏன்னா அது கத்தர் விரோதமான காரியம். அது கத்தர் தேர்ந்தெடுப்பு என்னன்னாக்கா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா போட்டிருக்கு. அந்த 7ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அதுல வந்து பேதுரு சொல்றாரு, நாங்களோ அதாவது போதக பிதாக்களும் பிஷப்மாரும் நாங்கள் வேத வாசிப்பு மாற்றம் தான் பார்ப்போம், ஊழியம் மாத்திரம் தான் பார்ப்போம், நாங்கள் நிர்வாகத்தை தழுவவே மாட்டோம். இந்த தழுவதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஆவியில அபிஷேகம் பெற்ற மக்களும் நற்சாட்சி உள்ள மக்களும் நற்கீர்த்தோட மக்கள் என்னன்னாக்கா அவங்கள தேர்ந்தெடுங்க, அவங்க கையிலே நான் இந்த பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாக பொறுப்பை பந்தி விவசாய பொறுப்பை அவர் கையில் கொடுத்தான்னு பார்க்குறோம். அதை நம்ம மாற்றி போட்டுட்டோம். நம்ம உலக அரசியல் படியாகவே என்ன பண்ணிட்டோம், ஜனநாயக முறையில் செஞ்சு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்களை போடுறோம். அவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா ஊழியம் செய்யக்கூடியவர்களா தெரியாது. அப்படி விதமாக அவர்கள் வந்து நிர்வாகத்திலே குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இதை தீர்க்க முடியாது என்ன பண்றாங்க, போதை பிதாக்கள் வசத்தெல்லாம் விட்டுட்டு வேத வாசிப்பை விட்டுட்டு வேதத்தை போதிக்கிறதை விட்டுட்டு ஏதோ வழக்கமாக ஏதோ போச்சு போயிடுறாங்கன்னா அது இல்லைக்கு பாரம் எடுக்காம சபை மக்களை சந்தித்து அவர்களை வந்து இயேசு கிறிஸ்து நடத்தும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் கம்ப்ளீட்டா வந்து இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுத்துறாங்க. அவங்க இந்த பரிவர்த்தனைகளை பொறுப்பெடுத்துறாங்க. இதெல்லாம் வந்து தெய்வ சட்ட விரோதமான காரியம். அது புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா கத்த நிமித்த நியமங்கள் வேற, மனுஷன் தன் வசதிக்கு ஏற்ப நியமங்கள் வேற. இதுதான் கத்தர் வெளிப்படுத்தார். இந்த இடத்துல கத்த நிமித்த நியமங்கள் படியாகவே அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அந்த சுதந்திரங்கள் கொடுக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கிறார். இதை கத்தரை இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே நமக்கு அதிகம் வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக அடுத்த சைடு பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல மத்திய 5ஆம் அடுத்த சைடு அடுத்த சைடா இப்போ நம்ம இதுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்களை வந்து கத்தர் வந்து நான் சொல்லுகிறேன் சொல்றேன்னாக்கா, இது வரைக்கும் நீங்க சட்டத்தை கத்தர் கொடுத்தாரு, சட்டத்தை நீங்க மாத்திட்டீங்க. கொலை செய்யாதிருப்பை என்பது ஒரு சட்டம். ஆனா நீங்க நினைக்கிறீங்க கொலை செய்யனாக்கா ஓன்லி கத்தி வச்சு குத்தி உயிரை எடுத்தாதான் கொலை நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எதுக்காக இந்த கத்த அந்த சட்டம் கொடுத்தாருனாக்கா, யாருமே தேவையில்லாம கோவிச்சுக்கினாக்கா, ஒருத்தர் வீணு தட்டம் திட்டுனீங்கனாக்கா, உடனே திட்டுனாக்கா உடனே நீங்க கொலை செஞ்சிட்டீங்க. அவங்களுடைய ஆத்மாவை கொலை செஞ்சிட்டீங்க. அவங்களுடைய சரீரத்தை எல்லாம் ஒருவேளை கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கொலை செஞ்சிட்டீங்கிறத கத்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. ஆகையால் அந்த கத்தராக கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து இயேசு கிறிஸ்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டாரு. விவசாயம் செய்யாது இருப்பாயாக என்றுதான் போட்டிருக்கு. விவசாயம் செய்யறதுனாக்க ஒரு பெண்ணோட உறவு கொள்வதுதான் விவசாயம் நினைச்சிட்டு இருக்கோம். கத்தரை இயேசு சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் இருதயத்தில் ஒரு விவசாயம் செய்து ஆயிடுச்சதுன்னு சொல்றாரு. ஐயா எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தத்துவம் பாருங்க. இது தேவனுடைய காரியம். அடுத்தபடியாக ஒரு மனைவியை தள்ளி விடுவதை பற்றி பார்க்கும் பொழுது தள்ளி சீட்டு கொடுத்தா போதும், தள்ளி சீட்டு ஒரு தள்ளி போடுறாங்க. ஆனால் கத்தரை இயேசு சொல்றாரு, வேசி முகாந்திரம் மொழியை தன் மனைவியை தள்ளி விடுவன் அவருடைய விவசாயம் பண்ணுகிற இருக்கிறான், தள்ளி விட்டு விவசாயம் செய்கிறோம் விவசாயம் பண்ணுகிறான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அந்த காரியத்தை வெளிப்படுத்தாரு. இதை நம்ம அதிகமாக யோசித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம ரொம்ப அதிகமா வேதம் என்ன சொல்றதுன்னா வேதம் பார்க்கணுமே தவிர, வேத படியாக பார்க்கணுமே தவிர கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டுள்ளது. உடனே அது இதுதான் அந்த காலத்துல பழைய சட்டமா இருந்தது. கர்த்தர் அனுபவித்தார் சட்டத்தை. ஆனா அது ஏன் அனுபவித்தார் சொன்னாக்கா,
இயேசு கிறிஸ்து அதை வந்து இன்னும் அதிக ஸ்ட்ராங்கா சொன்னாரு. நான் சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒரு வலது கரத்தை அலைஞ்சால் மறுத்து கரத்தை காட்டு. ஸோ அந்த அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை. இன்னொரு இடத்துல பார்க்கணும், அடுத்த சைடு பாருங்க. அடுத்தவன் சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், சத்துருவை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அதிகமாக கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் வித்தியாசமானவைகள். ஆகிய ஆழ்ந்து கூர்ந்து நாம வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு வெளிப்படுத்தும். ஆகிய நம்ம தேட வேண்டியது வந்து நம்ம சுதந்திரமானது இந்த ஒரு சுதந்திரம் அல்ல. நம்ம சுதந்திரம் பரலோக சுதந்திரம், ஆவிக்குரிய சுதந்திரம். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறது, வேதவசனம் என்ன சொல்லுகிறது ஆழ்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வார்த்தைப்படியாகவே நம்ம தேட வேண்டிய காரியம் வந்து பூலோக நியாயப்பிரமாணம் அல்ல, பூலோக சட்டத்திட்டங்கள் அல்ல, பூலோக விதமாக கிடைக்கிற சுதந்திரங்கள் அல்ல, பரலோக சுதந்திரம். நம்ம சுதந்திரம் வந்து பரலோக சுதந்திரம். ஆகிய நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம எலெக்ஷன் நிற்கணும், நம்ம தான் ஆட்சி பண்ணணும் அந்த நினைக்கிறது ரொம்ப தவறான காரியம். யார் ஆட்சியாலும் கத்த நியமிக்கிறார், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். அதுக்கு எதுவும் நம்ம போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்திய நாட்டில் எல்லா ஒவ்வொரு குடிமகனும் இயேசுவை அறிந்து கொள்கிறானா என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்கிறோம். தேவ ராஜ்யத்திற்கு தான் நாம் போராட வேண்டும். அதுக்கு தான் நம்ம கோசூர் அழைக்கப்பட்டிருக்கோம் தவிர உலக ராஜ்யத்திற்கோ உலக சபைக்கோ நம்ம ஒரு போர்வையாக அழைக்கப்பட்டிருக்கவில்லை. யுத்தம் செய்ய வாருங்கள் என்பது அந்த கர்த்தருக்கான ராஜ்யத்துக்காக யுத்தமே தவிர பூலோக யுத்தம் அல்ல. அநேக வழியில் இந்த தவறாக எனக்கு புரிந்து கொள்ளணும். நம்ம பூலோகத்தில் வந்து நம்ம சமுதாயத்தோடு நம்ம யுத்தம் பண்ண நினைக்கிறோம், அது தவறான காரியம். நம்ம யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே நம்ம வந்து ஒரு நீதியை தேடி அநீதியான கடன் செய்யாமல் நீதியான கடன் செய்யும்போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் எல்லா சுதந்திரத்தையும், குடும்ப சுதந்திரம் சரி, சமுதாய சுதந்திரம் சரி, சொத்து சுதந்திரம் சரி, எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். எப்போ கொடுப்பாருனாக்கா நம்ம தேடுவது முயற்சி செய்வது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தெரிவிக்கணும்னு சொல்லி அப்படி தொடர்ந்து செய்வோமா? இதை யாருக்கும் ஜெபம் முடிக்கிறேன். திருவன் தேவனே, நாளும் ஆண்டவரே கர்த்தங்களோடு கூட சுதந்திர குறித்து சொன்னப்பா, நாங்கள் பல வேலை ஆண்டவரே உலக ரீதியான சுதந்திரங்களை எதிர்த்து பார்க்க நிற்கிறோம். எங்களுக்கு நியாயப்படி சட்டப்படி கிடைக்கணும்னு சொல்லி போராடுறோம். நான் கர்த்தர் சொல்ல காரியம் ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் வித்தியாசமானது, உம்முடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானது. நாங்கள் அறிவுப்படாமலே தவறான முறையில் ஆண்டவரே உலக ரீதியாக போராடணும் சொல்றாங்க. அதை மன்னித்து கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன நடந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்காகவே பிரதிநிதிகளாகவே இந்த உலகத்தில் வாழ கற்றுக் வெற்றி பெற கொடுத்தாலும் ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் தொடரவும் அதை தேடவும் அதை பெற்றுக்கொள்ளும் கற்றுக் கொடுத்தால் நாங்கள் அன்றுவரே உம்மால் கொடுக்கக்கூடிய சகல சுதந்திரத்தை உங்கள் சுதந்திரம், சமுதாய சுதந்திரம், எங்களுடைய வாழ்க்கை சுதந்திரம், சரீர சுதந்திரம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். அர்ப்பணித்து கொடுக்கிறோம். ஆமென். மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை நம்மிடத்துல இன்றைக்கு விளக்கி இருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தின் பாதைகளை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். முதலாவது இந்த தினத்துல அவங்க நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவங்களுடைய மகன் மருமகள் அவங்களுடைய திருமண நினைவு நாள் 3ஆம் தேதி நேற்றைய தினத்துல. ஸோ அவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை சகோதரி மார்கரெட் ஸ்டீவன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். மார்கரெட் ஸ்டீவன் சிஸ்டர் இருக்காங்களா? சாரி, மியூட் எடுக்க. ஓகே. ஸ்தோத்திரண்டவரே, ஸ்தோத்திரண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கிருபை நிறைந்த அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்.
அப்பா இந்த மாலை வேளையில ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே பெயர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அருமையான அஹ், தம்பதியர்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய குரூப்ல ஒழுங்கு கிரமமா ஆண்டவரே பங்கு பெற்று ஆண்டவரே ஜெபிக்கவும் தம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவரே முன் நிற்கிற மகள் ஹேமா அருள்ராஜ் சகோதரிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி நம்முடைய ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அருமையான மகனுக்காக மருமகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமாண்டவரே கிருபையாய் நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெப்ரி சாமியலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா ஆண்டவரே சூசனா சாமியலுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்பா. நீங்க பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்ற காலத்திலே கணவன் மனைவியாக நீங்க பிள்ளைகளை இணைத்து பிள்ளைகள் சந்ததியை உருவாக்கி கர்த்தருக்கு பயந்து உடைய வழிகளில் வாழ கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைய தினத்துல ஆண்டவரே 3ஆம் தேதி ஜூலை மாதத்துல ஆண்டவரே பிள்ளைகள் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து உங்க நாமத்தை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகள் பிரவேசிக்க செய்திருக்கிற தயவுக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய இந்த ஆண்டுக்குள்ள ஆண்டவரே உங்க சமூகமும் செல்லவும் இஸ்ரவேலின் தேவன் பிறகே காக்கிறவராய் இருக்கவும் ஆண்டவரே நீங்க உங்க கிருபையை அருளி செய்யுங்கப்பா. ஆமா ஆண்டவரே இறக்க செய்யுங்க. இம்மட்டாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்து இருப்பார்களாக அப்பா. தலைமுறையாய் கிறிஸ்துவின் சந்ததிகளாக ஜீவிப்பார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்க உண்மை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலோ அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலோ அப்பே அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள் என்று ஏசாயா 61:9 சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறும்படியாய் தேவரீர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆமாண்டவரே அப்பா. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பிள்ளைகளை குடும்பமாய் இப்படி ரத்த கோட்டைக்குள்ள பொதிந்து காக்க முடியா ஜெபிக்கிறேன். தேவரீர் வேலி அடைத்து காக்க முடியா ஜெபிக்கிறேன் சுபிநாமத்தினாலே. ஆமென்ண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே அப்பா. பிள்ளைகளுடைய ஆத்துமா உமக்குள் வாழட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்குள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. ஆமாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆமாண்டவரே இவங்களுடைய சந்ததியார் ஆண்டவரே, இவங்களுடைய மூதாதையர், இவங்களுடைய பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தட்டும். பிள்ளைகளின் நிமித்தம் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. அப்படியா பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு நின்று மகிமையான சாட்சிகளாய் ஜீவிக்க தேவரீர் கிருபை செய்யப்படுறதாய்க்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடர்ந்து செய்ய போறீங்க என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீடித்த நாட்களால் திருப்தியடை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹோல்ட் பண்ணுங்க. எஸ் சார். முந்தின ஸ்லைடு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. முந்தின ஸ்லைடா? ஓகே. தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம சகோதரி இந்த நாளில் சகோதரி ஹேமாலாஜருடைய தாயாருக்கு 90வது பிறந்த நாள். இந்த நாளில் இது 4th ஜூலை 90th பர்த்டே கொண்டாடுறாங்க. இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் அவருடைய ஆரோக்கியமே காத்திருக்கிறார், சுகமாக இருக்கிறார். இந்த வேலையை நம்ம நன்றி செலுத்துகிறோம். திருவன் தேவனே அருமையான சகோதரி ஹேமாலாஜருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறதுக்காகவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே 90 ஆண்டுகள் நிறைவு கிடைக்க தருவீங்க. கர்த்தர் மகத்தான கிருபையால், கர்த்தருடைய பலத்தால், கர்த்தருடைய ஞானத்தால், கர்த்தருடைய தெரிந்தெடுப்பால் இம்மட்டமாக கர்த்தர் கொடுத்த அருமையான ஜீவனுடைய ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். மகள் மூலமாக ஆண்டவரே அந்த குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஒரு ஜெபத்தின் மூலமாக தேவனே குடும்பம் இன்னும் உயர்த்தப்படத்தக்கதாக நல்ல சுகம் தாரும், நல்ல ஆரோக்கியம் தாரும்.
ஆண்டவரே மகளுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாண்டவரே, உதவியினுடைய பலமெல்லாம் ஆண்டவரே இழப்பாய் கொடுத்து ஆண்டவரே, கழுகு செற்றியதும் பறக்கவும் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படாமல் இழைப்படையாமல் தந்த குடும்பம் தந்து கத்திற்காக பிரயாசம் பொறுப்பெடுத்தவன் ஆசிரியர் இயேசு நம் ஜெபெடுக்கிறாரே. அடுத்ததாக நம்மத்தில் இருக்கக்கூடிய சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களுடைய கணவர் பிரதர் டி ஸ்டான்லி அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுக்காக சகோதரி ஜெரி ஜோஸ்பின் ஜெபத்தை எடுப்பார்கள். அன்புலே சுவாமி, இந்த அருமையான சேவை கூடுகைக்காக முக்கோடா குடி ஸ்தோத்திரம். இந்த 6 மணி நேரத்துல உடைய பாத்துல நாங்கள் நோக்கி பார்க்க அன்றதே உடைய சத்திய வசனங்களை சுத்த ஆராய கிருபை செய்து நன்றி அப்பா. அன்றதே நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதப்பா, அதை நாங்கள் கடைபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. சுவாமி, நாங்கள் இந்த நேரத்துல விசேஷமாக ஆண்டவரே பிரதர் ஸ்டான்லி அவர்களுக்காக முக்கோடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி எழில் ஸ்டான்லி அவருடைய கணவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த குழுவாக சேர்ந்து நம்முடைய பாத்துல ஆண்டவரே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. அருமையான சகோதரனை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த பர்த்டே டேட் வருஷம் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சுவாமி, நீ ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டை நீங்க காண தெரிவு செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் உலகப்பிரமாக ஹாப்பினஸை கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய அன்போடு நாங்கள் அதை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஆளுக்கு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க, வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. அருமையான சகோதரனுக்கா முக்கோடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி எங்களோடு இருந்து அந்த ஜெபக்குழுகளை எவ்வளவு அழகாக எங்களுக்கு ஆண்டவரை ஆறுதலாக அநேக காரியங்களை எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜெப நேரங்கள்ல ஆண்டவரை அவங்களுடைய சத்திய வசனத்தை விளக்கி கொடுக்கும் போதும் சுவாமி நாங்கள் கேட்டிருக்கோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்துல சகோதரனுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இந்த நாள்ல இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர்களுடைய வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி நாங்கள் அறிவோம். அந்த ஆன்லைன் பிசினஸை மட்டும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எந்த பிசினஸ் அவங்க செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க. அந்த ஒரே உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்கு பிரவேசின்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே. அந்த ஒரே பிரயாசப்பட்டு அவர்கள் செய்யற அந்த ஆன்லைன் பிசினஸை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக குடும்பத்திற்கு அதிக ஆசீர்வாதம், அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம், நண்பர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவரே அதை அவர்களுக்கு அதிகமாக பெருக்கித்தாங்க. ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த பிசினஸ்ல இருந்து பகிர்ந்து கொடுப்பதை நீங்க அறிவீங்க சுவாமி. ஆண்டவரே, உக்கரான கணக்கை நாங்கள் உம்மிடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்க அறிவீங்க. அருமையான சகோதரன் செய்யற வேலையில அந்த பிசினஸ்ல ஆண்டவரே நீ உங்களுடைய கைகளை வைத்து ஆசீர்வதித்து 1, 30, 60, 100 இன்னும் பெருகத்தக்கதாக சுவாமி நீங்க பெருக செய்யுங்க. இந்த ஆயுசு நாளை நீங்க இந்த நாள்ல கூட்டி கொடுத்துருக்கிறீங்களப்பா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தானே நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அந்த வருஷத்தை அவங்களை நிறைவாக்கி தாங்க. ஆண்டவரைய வருஷத்தை கண்ணையாய் புரிய செய்கிற தேவன் நீங்க சுவாமி. இந்த வருஷத்துல அவங்க புதிய புதிய தரிசனங்களை காண நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரைய புதிய புதிய அற்புதங்களை காண கிருபை செய்யுங்க. புதிய புதிய அதிசயங்களை காண கிருபை செய்யுங்க. ஆண்டவர் அவர் மூலமாக புதிய ஊழியங்கள் நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அதிகமாக அருமையான சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களையும் இந்த கையில கொடுக்குறேன். அவர்கள் குடும்பத்தையும் உடைய கையில கொடுக்குறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களுடைய இதுல கொடுக்கப்பட்டது போல ஆண்டவரே சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டது, take delight in the Lord and he will give you the desire of your heart. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல், சிந்தனைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்று வாழ்த்தி ஆண்டவர் நம்மிடத்துல அருமையான சகோதரன் இந்த பாட்டில் இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன். ஆமென், ஆமென். இப்பொழுது சாட்சியின் நேரம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த சாட்சிகளை இந்த இடத்துல ஏறெடுக்க பாருங்க. யாரும் சாட்சிகளை ஏறெடுக்கிறீங்களா? சாட்சிகள் உண்டா?
சாரி கிறிஸ்டி சாலமன் அவர்கள் சாட்சிகளை எடுப்பார்கள். சாட்சி அதுக்கப்புறம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I have I want to say something that will glorify God. எங்க ஒர்க்ல வந்து லைக் you remember employee of the month சூஸ் பண்ணாங்க like 2 months ago. Team of the month every month they choose some team. So பார்த்தா yesterday I got an email saying that I am selected as part of one team. July 11th they will felicitate our team, so I am part of the team. So I really thank and praise God. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு கர்த்தர் செஞ்சு கொடுத்தாங்க. கர்த்தர் நாமத்திற்கே மகிமை. ஆமென். ஜெபத்துல சார் இந்த சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒரு சிலராய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்துக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே தன்னுடைய வேலையிலே கர்த்தாவே ஒரு நல்ல உயர்வை கொடுத்ததாக சாட்சி சொன்ன சகோதரி கிறிஸ்டி சாலமோன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம்ப்ளாய் ஆப் தி மந்த் என்கிற ஒரு விருதை கொடுத்து அவர்கள் வேலையை கௌரவித்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல வேலை செய்ய நீர் அனுகிரகம் பாராட்டினீர். ஆண்டவரே, அலுவலகத்திலே கர்த்தாவே எல்லார் மத்தியிலும் ஒரு நற்பெயர் எடுக்க நீர் கிருபை பாராட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே மேலான உயர்வுகளை கட்டளையிட வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையும் உத்தமத்தோடு உழைத்து கர்த்தாவே ஒரு நற்பெயர் எடுக்கவும் மேலான ஆசீர்வாதங்களை பெறவும் நீர் அனுகிரகம் பாராட்டும். கர்த்தாவே, அன்பு சகோதரியை இன்னும் மெல்மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவரே குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உம்முடைய சுவிசேஷ ஊழியத்திற்கும் பிரயோஜனமாய் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். முடிவு ஜெபத்தை சகோதரர் பால்தாஸ் ஐயத்துரை ஏறெடுப்பார்கள். சோத்ராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த கூடுகை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தீரே, உமக்கு சோதரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க முழுவதும் எந்த கர்த்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொண்டீரே, உமக்கு சோதரம். எந்த தடையில்லாமல் கர்த்தாவே முழுவதுமாய் நடத்தி கொடுத்தீரே, உமக்கு சோதரம். ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, அருமையான செய்தியை கொடுத்த ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் அருமையான வல்லமையுள்ள செய்தியை கொடுத்து எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும்படியாய், அப்பா, எல்லாருக்கும் கர்த்தாவே லகுவாய் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அது மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் அப்பா கர்த்தா வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ள ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பது போல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பலவீனத்திலே கர்த்தரை உருவாய் பலப்படுத்தி வந்தாரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேகருக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, ஆண்டவருக்காக பிறந்த நாளுக்காக ஜெபித்தோம், திருமண நாளுக்காக ஜெபித்தோம். ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவர் ஒருவராய் பாரம் எடுத்து ஜெபித்தோம். ஆண்டவரே, எல்லா ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஒருவராய் கூடி அப்பா பல இடங்களில் இருந்தும் கர்த்தாவே நாங்கள் ஒன்றாய் கூடி இந்த இடத்துல நாங்கள் ஜெபித்து எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களை சென்றிருக்கிறீரே, உமக்கு சோதரம். ஆண்டவரே, இந்த ஊழியம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கு தங்கு தடையின்றி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் அநேகரை பங்கு பெறும்படியாய் அனைவருக்கு இந்த விருப்பத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் மிகவும் சிறப்பா நடைபெற அப்பா ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏசி நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பூஜிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு நன்றிகள் தாரும். குற்றத்தை நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தேவனை என்று ரட்சித்துக் கொள்ள நிச்சயம் வல்ல மகிமை என்று ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும் இன்னும் என்னமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். பெஸ்ஸி பாடுமா?
எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஆமென். நாளை மறுநாள் 6ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்று நம்ம மத்தியிலே சகோதரி எழில் ஸ்டனில் அவர்கள் சிரேனா ஊரன் ஆகிய சீமோன் என்கிற தலைப்பிலே நம்மிடத்துல செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.